உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். the brakes applied car வந்து என்ன ஆகுது அப்படின்னா acceleration 6 meter second in the opposite direction to the motion. The car takes 2 hours to stop after the application brakes. Calculate the distance traveled during this time. அப்போ distance கேட்குறான். அப்போ என்ன கொடுத்துருக்கான், ஏ ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டான், டைம் கொடுத்துட்டான், வெலாசிட்டி 0. அப்போ உங்களுக்கு ஃப்ரம் தி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இது பண்ணோம். இப்போ v = u + at வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்ட்டு. அப்போ ut, அப்போ v வந்து 0, u ப்ளஸ் at வந்து a வந்து -6, t வந்து 2. அப்போ 0 = u - 12. அப்போ s = ut, u கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ut = 1/2 at². அப்போ at² என்ன, u வந்து 12, t வந்து 2, u + 1/2 - 6 a, t வந்து 2, இதுவும் 2 × 2 ஐ மீன் 2²ங்கிறனால 2 × 2ன்னு போட்டுருக்கான். அப்போ 24 - 6 2 12 பார்த்தீங்கன்னா 24 இதெல்லாம் 12 வரும். அப்போ 12, அதாவது இதில் ஒரு 2 இதில் 2 கேன்சல் ஆயிரும், டிவைட் இதுவும். அப்போ 6 2s are 12 வரும், -12. அப்போ 12 மீட்டர். அப்போ the car will be moved from the before stops application from brakes என்ன ஆகுது 12 மீட்டர் போகுது. அது மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. இப்போ கீழே ஒரு பொருளை நம்ம தூக்கி போடுறோம் மேலே, சரியா. இப்போ கல் தூக்கி போடுறோம், எரேசர் தூக்கி போடுறோம், ரெண்டுமே ஒரே டைம் கீழே வருதா, சேம் ஹைட்டு சேம் இது அப்படியே வருது. அதேமாதிரி பேப்பர் ஆஃப் சீட்டையும் எரேசரையும் போடுறோம். அப்போ என்ன ஆகும், எரேசர் ஃபஸ்ட்டு வரும், சீட் அப்புறம் தான் வரும், பறந்து கொஞ்சம் நேரம் இதாக கீழே வந்து விழுகும். 2 சீட் ஆஃப் பேப்பர் போடுறோம், அது ரெண்டுமே ஒரே மாசு, அப்போ ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்து கீழே விழுகும். இப்போ பால் சீட்டு, பால் அண்டு சீட்டு, ஒரு பாலையும் ஒரு பேப்பரையும் போடுறோம், அப்போ பால் தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய சேம் ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது, ஃப்ரம் த ஆக்டிவிட்டி போத் ஸ்டோனு எரேசர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது சேம் டைம் சேம் மாஸுங்கிறனால ஒரே இடத்துல எர்த்தை ரீச் ஆகுது. எரேசரும் பேப்பரும் பார்க்கும்போது எரேசர் வந்து ரீச் ஆகிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுது, பேப்பர் லேட் ஆகுது. ஏன்னா எரேசர் வந்து மாஸ் அதிகம், இது மாஸ் கம்மி. அப்போ பிளெயின் ஆஃப் சீட் பேப்பர் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே டைமில் தான் ரீச் ஆகுது, 2 பேப்பரும், ஏன்னா ரெண்டும் ஒரே ஈக்குவல் மாஸ். அப்போ do you know, உங்களுக்கு இதிலேருந்து என்ன தெரியுது, ரீசன் when object trapped in absence of air medium vacuum. அப்போ ஏர் மீடியத்தில் வேக்கமான இதில் have reached ground state வந்து at the டைமில் வருது. இந்த ஏர் ஆஃப் ஆஃபர் சம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மோஷன் வந்துச்சுன்னா ஃப்ரீ என்ன ஆகுது, மோஷன் மூலிமா ஃப்ரீயாக கீழே அந்த அப்ஜெக்ட் விழுகுது. அப்போ ஸ்மால் கம்பேர்டு கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஆக்டிங் த ஸ்டோன் அண்ட் ரப்பர் ஹென்ஸ் பை ரீச் த கிரவுண்டு ஸ்டேம் அட் த சேம் டைம். அப்போ ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ் depends on the area of object exposed to air. So the object experiences acceleration during the free fall. அப்போ the acceleration experienced by an object is independent of mass. This means that all objects, hollow or solid, big or small, should fall at the same rate. அப்போ இது ஈக்குவேஷன் வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடியை வந்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா, ரீப்ளேசிங் ஏ த ஈக்குவேஷன் ஜி கிராவிட்டி, ஏக்கு பதிலாக ஜின்னு போடுறோம். அப்போ த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆக்சிலரேஷனை நம்ம கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இனிஷியலி அட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது u = 0. அப்போ இந்த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறோம், v = gt எழுதுகிறோம். இன்னொன்று s = 1/2 gt², v² = 2gh அப்படின்னு எழுதலாம். சரியாம்மா. நெக்ஸ்ட்டு when we throw an object vertically upwards moves against the acceleration due to gravity. Hence, a is taken to be g. When moving downwards, the taken a taken the plus g. இது -g, இது plus g. அடுத்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டோனை கல்லில் கட்டிக்கிட்டு ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ அதாவது சுற்றுறோம், ஒரு கல்லில் ஒரு நூலில் ஒரு கல்லை கட்டுறோம், அதை ரொட்டேட் பண்ணி சுற்றுறோம் சர்க்கிளாக. சரியா, சுற்றும் போது என்ன ஆகுது, சர்க்குலர் மோஷனில் சுற்றுமா, ரொட்டேட் ஆகுமா. அப்போ அது ரொட்டேட் ஆகும்போது கேர்ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸ்டோனை ரிலீஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைனாக டெக்னாலஜி பண்ண சர்க்குலர் பத் வட்டம் அதே இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் காம்பஸ் இருக்கு இல்லையா, காம்பஸ் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு இடத்துல நீங்கள் மையமாக வச்சுக்கிட்டு அதை சர்க்கிள் போட்டிங்கன்னா அந்த மையத்தில் இருந்து நம்ம போடுற சர்க்கிளோட அந்த ரவுண்ட் அப்படிங்கிறது ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்குமா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம அந்த சர்க்குலர் போடுறோமோ அது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் அந்த இது வந்து என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். சரியா, அந்த மோஷன் சர்க்குலர் மோஷன் அலாங் த டைரக்ஷன் ஹவ் பி மூவிங் இன்ஸ்டன்ட் திஸ் டைரக்ஷன் மூவ்ஸ் மோஷன்
changes the every point stone moving along the circular path. அந்த வட்டமான பாதையிலே அது மூவ் ஆகும். அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான் இருக்கும். வெலாசிட்டி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் டைரக்ஷன். வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணோம்னா டைரக்ஷன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அப்போ த ஆக்சலரேஷன் அண்ட் மோஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ரிவால்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன். சன்னு வந்து எர்த்து சூரியனை வந்து பூமி வந்து சுற்றிக்கிட்டு வருது இல்லையா? ரிவால்யூவேஷன் ஆஃப் மூன். அடுத்து மூன் சுற்றிக்கிட்டு வருது இல்லையா? மூன் அரவுண்ட் த எர்த்து. ஸோ அடுத்து அதே மாதிரி சூரியன் மூன் இதெல்லாம் வந்து சுற்றுது இல்லையா? அப்போ த செகண்ட்ஸ் ஹேண்ட் கிளாக் பார்த்திங்கன்னா சுற்றிட்டே வருது இல்லையா? இது எல்லாமே நம்ம ஆக்சிலரேஷன் மோஷனுக்கு சொல்லலாம். என்ன ஆக்சிலரேஷன் மோஷன்? சர்க்குலர் பாத்தில் தான் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே மூவ் ஆகுது. அப்போ ரேடியஸ் ஆர், டைம் டி, கம் பேக் த ஸ்டார்டிங் பொசிஷன், ஸ்பீட், வெலாசிட்டி. அப்போ ஃபார்முலா என்ன? சர்க்குஃபரன்ஸ் பை டைம் டேக்கன் ஸ்பீடு v is equal to 2/r/t. அடுத்து சென்ட்ரிஃபியூட்டல் ஆக்சலரேஷன் அண்டு சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸு. இப்போ இந்த சர்க்குலர் பாத்தில் நம்ம சுற்றுறோம் இல்லையா? நம்ம சுற்றும்போது அந்த சுற்றக்கூடிய அந்த இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க? சென்ட்ரிஃபியூட்டல் ஆக்சலரேஷன். அந்த சர்க்குலர் ஆகிறதுக்கு அந்த பாதை ஒரே மாதிரி சேமாக அந்த ஃபோர்ஸ் தேவைப்படுது இல்லையா? அதுதான் வந்து சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? a body is accelerated if the velocity of the body changes either the magnitude of a direction. So the motion stone. So is the direction accelerated, string directed, acceleration acting along the string, directed in force which makes the stone move a circular path. அப்போ the acceleration is known as centripetal acceleration. அதே இந்த ஃபோர்ஸ் நம்ம centripetal ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ the acceleration radically toward the center of the circle. சர்க்கிளுக்கு சென்ட்ரலாக இருக்கும். அப்போ the centripetal force must be object radially towards the center. Let us consider the object mass mனா moving long circular path வந்து r அப்படின்னாலும் velocity v ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஃபார்முலா என்ன வரும்? a is equal to b squared by r. அப்போ the magnitude of centripetal force எப்படி வரும்? capital F is equal to mass into centripetal acceleration. அப்போ centripetal accelerationக்கு என்னது? v squared by r. மாஸுக்கு m. அப்போ mv squared by rf. சரியாம்மா? நெக்ஸ்ட் ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பேஸ் பண்ணி 900 கிலோகிராம் இருக்க கார் வந்து 10 மீட்டர் செகண்டுக்கு டேர்ன் அரவுண்ட் த சர்க்குலர் பாத். எந்த ரேடியஸ்க்கு? 25 மீட்டர் ரேடியஸ்க்கு சர்க்குலராக ரவுண்ட் அடிக்குது. அப்போ அந்த ஆக்சிலரேஷன் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம சர்க்குலருக்கு a is equal to v squared by r. அதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வருது? v squared 10, r வந்து 25. அப்போ 10 squared 25, 100/25, 4 மீட்டர் செகண்ட். அப்போ நெட் ஃபோர்ஸ் அப்போ நீங்கள் கால் ஃபோர்ஸ் என்னது? நெட் ஃபோர்ஸு a என்ன ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடும். ஃபோர்ஸ் கேட்குறானா? ஃபோர்ஸ் என்ன கேட்குறோம்? F is equal to m into a. அப்போ m என்ன கொடுத்துருக்கான்? மாசு 900 கொடுத்துருக்கானா? 900. ஸோ 900 into 900 into 4. அப்போ 3600 n. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த பீஸ் ஆஃப் ரோப் அண்டு ஸ்மால் ஸ்டோனு எண்டில் கட்டிக்கிட்டு நம்ம நின்றுட்டு சுற்றுறோம் அந்த ரோப்பை. அப்போ ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஸ்டோன் வந்து சர்க்குலர் பார்த்தா ரொட்டேட் ஆகுது இல்லையா? அப்போ அதை புஷ் பண்ணுறீங்களா ஃபுல் பண்ணுறீங்களா? இப்போ நம்மளை விட வெயிட் அதிகமானதாக இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்குது? இன் திஸ் ஆக்டிவிட்டி புல்லிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம புல் பண்ணுறோம். அப்போ த ஆக்ட்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு. திஸ் இஸ் கால்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் அன் எ பாடி அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் சர்க்குலர் பாத் இஸ் கால்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்போ த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அன் direction which is opposite the direction centripetal force. Its magnitude is same as that centripetal force. The dryer washing machine dryer பார்த்தீங்கன்னா அப்படி தான் அப்படியே ரவுண்டாக சர்க்குலர் போத்தில் இதாகுது. எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது? சர்க்குலர் இதில் புஷ் நம்ம புல் பண்ணும்போது உள்ள அந்த பொருளை போடும்போது அது இழுத்து இதாகுது இல்லையா? ஸோ அப்போ புல்லிங் ஃபோர்ஸு. அப்போ என்ன பண்ணுறோம்? ரைட் ஏ மேரிகோ ரவுண்டாக இது பண்ணும்போது பார்க்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவுட்போர்டு மேரிகோ ரவுண்ட் ரொட்டேட் ஆகுது அந்த வெர்டிக்கல் ஆக்சிஸில். இதையும் நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவாம்மா? இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுதுமா. இந்த லெசன் கூடிய புக் பேக்கெல்லாம் சென்ட் பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? மார்க் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷனோ அதை படித்து டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூம்மா.